நான் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கேன். சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் இந்த மாதிரி நம்ம தண்ணி பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து ஓட்டை விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அதை தண்ணி பிடிச்சி வைக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஓரமா தூக்கி வச்சிருவோம். நான் வந்து ஒரு குண்டா எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த குண்டால வந்து வாங்கும்போது நாங்கள் கவனிக்காம வாங்கிட்டோம். ஸோ அது எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. சில்வர், பித்தளை, அலுமினிய பாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஓட்டையை நம்மளே வீட்டில் எப்படி அடைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. தெர்மாக்கோல் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேண்டில் அந்த தெர்மாக்கோலில் பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல அந்த தெர்மாக்கோலை வச்சிருங்க. ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அந்த ஓட்டையை வந்து அந்த தெர்மாக்கோல் உருக்கி வரும்போது அடைச்சி விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி அடைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம உள்பக்கமும் தெர்மாக்கோல் வச்சு அடைச்சி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உள்பக்கமும் அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல தெர்மாக்கோலை பற்ற வச்சு அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் உருகி வரும்போது ஸ்டிக் வச்சு அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க தெர்மாக்கோல் வந்து ஃபஸ்ட்டு எரிஞ்சு அதுக்கப்புறம் உருகி நம்மளுக்கு கருப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதும் நம்ம ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து சூப்பராக அடைஞ்சிரும். பாருங்க நான் வந்து தண்ணி வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஹோல்ஸில் தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க ஹோல்ஸ் வந்து கீழே இருக்குது. தண்ணி வந்து பாதி அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து சுத்தமாக நம்மளுக்கு வெளியே வரல பாருங்க. நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் இந்த தெர்மாக்கோல் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சில பாத்திரங்கள் அன்னகுண்டால தண்ணி பிடிச்சி வைப்போம். ஸோ இந்த மாதிரி அன்னகுண்டால நம்மளுக்கு ஓட்டை வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் தூக்கி ஓரமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி அடைச்சு மறுபடியும் அந்த அன்னக்கூடிய யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிப்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க.